அப்பாவிடம் தகராறு. நான் இல்லாம இந்த காலனியே கிடையாது. இது நான் கார் பார்க் பண்ற இடம். முதல்ல நான் தான் வந்தேன், நான் தான் காரை பார்க் பண்ணுவேன். அடடா, என் காரியை இடிச்சிட்டியா? போச்சு. நான் போலீஸ கூப்பிடுவேன், உன்னை விட போறதில்ல. எங்க நீங்க தான் உள்ள பூந்தீங்க, நீங்க தான் காரை டேமேஜ் பண்ணீங்க. எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நான் தான் முதல்ல இந்த பார்க்கிங் ஏரியாவை பார்த்தேன். நான் கூட தான் காலையில இருந்து இந்த காலனி பில்டிங்க பாத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்காக இது எனக்கு சொந்தமாயிடுமா? அஷ்முக்கு நீ நடுவுல வராத. ஏன் வரக்கூடாது? அஷ்முக் என்னோட ஃப்ரெண்டு, அவர் எனக்காக பேசுவாரு. தப்பு உங்களோடது. நானும் பேசலாம்ல. ஏன்னா செக்ரட்டரி சார் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். சிங் சாங் சோயா, இவர்தான் இந்த காலனி அசோசியேஷன் தலைவர். அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த காலனிக்கு அவர் உருப்படியா ஏதாவது காரியம் பண்ணிருக்காரா? ஆமா, செக்ரட்டரி சொல்றதா சரி, நீ வாய மூடு. போய் சொல்லாத. மூடுங்க. இன்னிலிருந்து உனக்கு எனக்கு இருந்த நட்பு நஞ்சு போச்சு. நஞ்சி போன நட்பு எனக்கும் தேவையில்லை. இப்படி பேசுறதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. உங்களால பார்க்க முடிஞ்சத பாத்துக்கலாம். என்னடா இது, ரெண்டு கூட்டமா பிரிஞ்சுட்டாங்க. நான் இப்ப எந்த கூட்டத்துல சேர்றது? நான் விளையாட போறேன். கண்ணாவோட வீட்டுக்கு போறேன். டீட்டு, நீ இனிமே இந்த காலனில யாரு கூடயும் விளையாட கூடாது. என்ன என்ன இது மம்மி? சண்டை போட்டது டாடி தானே, நான் இல்லையே மம்மி. நீங்க கூட சொன்னீங்களே யார் சண்டை போட்டாலும் நடுவுல போக கூடாதுன்னு. இங்க பாரு டிட்டு, இந்த மாதிரி பேசி ஏமாத்தலாம்னு நினைக்காத. இந்த பேட்டும் பாலும் அப்பா தானே உனக்கு வாங்கி கொடுத்தாரு. இல்ல இல்ல மம்மி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னப்பா டிட்டு, உனக்கே தடை போட்டாங்களா? நான் இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், நீ வீட்டுல போர் அடிச்சுக்கிட்டு இருப்ப. நீ வாய மூடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? இப்ப நீ யார் கூட விளையாடுவ தம்பி? ஆமா, இப்ப நான் யார் கூட விளையாடுவேன்? கண்டிப்பா நான் யோசிச்சே ஆகணும். நம்ம அம்மா அப்பாவோட சண்டைனால நம்ம விளையாட்டுக்கு எல்லாரும் விடி வச்சுட்டாங்களே, இது எவ்வளவு நாளைக்கு போகுமோ? டிட்டு, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாகும்? Because I am Titu's big brother. நான் சொல்றேன், நீ சரி பண்ணிடுவன்னு எனக்கு தெரியும். சரியா சொல்லணும்னா இப்ப உருளைக்கிழங்கு இல்லாம சமோசா பண்ணணும்னு நினைக்கிற, அதானே? அது எப்படி? இந்த டிட்டு பிரச்சனையில ஓட்டாதவன், அம்மா அப்பா பேச்ச தட்டாதவன். இன்னைக்கு நாள் பூரா போயிடுச்சு, ஆனா ஐடியா தான் வர மாட்டேங்குது. என்னப்பா நீ கொஞ்சம் மெதுவா, மொத்த காலனி எழுப்பி விட்டுரு போல இருக்கே. நான் தான் பாஸ்லோக். டிட்டு, இங்க பாரு. டிட்டு, இந்த நிலைமையில நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும். என்ன பண்ணலான்னு சீக்கிரம் சொல்லுங்க. எங்க அப்பா என்ன இங்க பார்த்தாருன்னா துவச்சு எடுத்துருவாரு. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காரு. என்ன அநியாயம் இது? இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம யாருமே சேர்ந்து விளையாட முடியாது போல இருக்கு. ஆனா இப்ப நாம என்ன பண்ணுறது? இது பெரியவங்க விஷயம் இல்ல நண்பா, ஏதாவது பண்ணணும். டென்ஷன்ல என்னோட கை வேற அரிக்குது. அவங்கள நினைச்சா கோவத்துல என் நரம்பு எல்லாம் புடைக்குது. அச்சோ, இவங்களோட சண்டைக்கு நடுவுல நம்மள தக்தி நதி நாக்கிட்டாங்களே. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்க சின்னவங்க மாதிரி நடந்துக்க போது சின்னவங்க தான் பெரியவங்க மாதிரி யோசிச்சு ஏதாவது பண்ணணும். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இவங்க சூப்பர். டாடி, நேத்து செக்ரட்டரி அங்கிள் என்கிட்ட சாக்லேட் கொடுத்தாரு. அது சூப்பரா இருந்தது. அதோட கோலு ப்ரோக்கும் கொடுத்தாரு. ஆமா டாடி, எனக்கும் கொடுத்தாரு. அந்த செக்ரட்டரி பையல உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தான். செக்ரட்டரி அங்கிளோட
பையன் ஷேரா இல்லையா? ஷேரா 2 நாள் முன்னாடி வச்ச மோரா. T2 நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த காலனில இருக்கிறவங்களோட யாரோடையும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அது இல்லப்பா. எதிர்த்து பேசக்கூடாது. இந்த காலனில நீ யார் கூடயாவது பேசுறதோ இல்ல விளையாடுறதையோ நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் if you are bad I am your dad. நீ யாரு கூடயும் விளையாடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளவுதான். வா சூப்பர் டாட். நீங்க இங்கிலீஷ்லயே ரொம்ப பொழந்து கட்டுறீங்க டாட். ஆனா நான் விளையாடாம எப்படி? Shut up. என்னையும் யாரு கூடயும் சேரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தக்தினதன் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓவர். ஷேரா, ஏதாவது நியூஸ் இருக்கா? ஓவர். இல்ல, பிளான் மொத்தமா ஊத்திக்கிச்சு. ஓவர். அப்ப நம்ம வேற ஏதாவது பிளான் தான் யோசிச்சாகணும். ஓவர். இன்னைக்கு சாயந்தரம் இன்னொரு சீக்ரெட் மீட்டிங் நடக்கவிருக்கு. ஓவர். என்னது உள்ள ஈஸியா போயிட்டு வெளியே வர முடியலையே. நம்ம ட்ரெண்ட்ல பிக்கப் ஆகி போயிட வேண்டியதுதான். இது தலையில்லாத பூதம் வருது. காமத்துக்கு பூதம் 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 பூதமா? பூதம் எங்க? அட, இந்த டிட்டுவை இன்னும் காணமே. எங்க போயிருப்பான் அவன்? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு டிட்டு வரமாட்டான்னு தான் தோணுது. அடடே, அங்க பாருங்க. டிட்டு ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வீட்ல இருக்காரு. என்ன வெளியே போக வேணாம் சொல்லிட்டாரு. எனக்கு என்னவோ நெய்ய வழிச்சு எடுக்கணும்னா விரலை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு தோணுது. நான் விரல தூக்கிட்டேன், ஆனா அவன் சொன்ன நெய்ய காணுமே. அட, உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? டிட்டு நெய்ய பத்தி பேசல, பிளான் B பத்தி பேசலாம். அப்ப நாளைக்கு தீபாவளி தான். 3, 2, 1 go. Come on, start. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்களா? நான் உங்களை விட மாட்டேன். என்னடா இவன் பாசமா பிரச்சனை பண்றான். ஸ்லோக், நீ சண்டை போடு. இவனுங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆக்டிங் கூட பண்ண வராதா? ஷேரா, நீ சண்டை ஆரம்பி. சண்டை போடுறதெல்லாம் எனக்கு சட்டையை மாத்துற மாதிரி. என்ன பண்ற? இன்னைக்கு நீ சரியா சாப்பிடலையா என்ன? சாதாரணமா சண்டை போடணும்னா நீங்க எல்லாரும் தயாரா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆக்டிங் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாரும் இப்படி இவ்வளவு கேவலமா நடிக்கிறீங்க. இங்க ஒருத்தருக்கு கூட சரியா ஆக்ட் பண்ண தெரியல. ஐ அம் டிட்டோஸ் பிக் பிரதர். சண்டை எப்படி போடணும் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். அடடே, என்ன அதிசயமா இருக்கு. பூகம்பம் வரும் நியூஸ்ல கூட சொல்லலையே. இல்லங்க, அங்க பாருங்க, பசங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு? காலனில சண்டை உருள போகுது என் மண்டை. டாடி, என்ன விட்டுடாதீங்க. என்னை விட்டீங்கன்னா நான் ஷேராவை உண்டிலன் பண்ணிடுவேன். டேய், உன்னை தயிராக்கி வெண்ண கடைஞ்சிருவேன். பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு. பார்க்கிங்கா? இவன் ஒருத்தன் டைலாக்க மறந்து இவனே காட்டி கொடுத்துருவான் போல இருக்கு. எப்பா கொஞ்சம் அடங்கி இருங்கப்பா. எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு யாராவது முதல்ல சொல்லுங்க. அப்பா, அவன் ஏன் சைக்கிள தள்ளி விட்டுட்டு அவன் சைக்கிள பார்க் பண்ணிட்டான். நான் உன்னை விட மாட்டேன்டா. தம்பி, இந்த சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுவாங்களா என்ன? அது சரி, நீங்களே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறீங்கல்ல. நான் உங்களோட பையன் தானே. நான் இன்னைக்கு அவங்கள விடுறதா இல்ல. நான் அவனுக்கு இன்னைக்கு பாயின கத்து கொடுக்காம விட மாட்டேன். இவ்வளவு கோவக்கார பையனா இருக்க. செக்ரட்டரி ரொம்ப நல்லவரு. உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட செக்ரட்டரி அங்கிள் தான் உனக்காக முதல்ல கார் எடுத்துட்டு வந்தாரு. ஞாபகம் இருக்கா? என்னது
நானே மறந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அப்பா அவன் என்ன சீண்டி பாத்துட்டான், இந்த சிங்கத்தை சிலுப்பி விட்டுட்டான். நான் அந்த டிட்டுவை சும்மா விட மாட்டேன். அவனை நான் என்ன பண்றேன் பாருங்க. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விடுங்க ப்ளீஸ். இல்ல ஷேரா கண்ணா, அப்பா கிட்ட கோவப்படுற. அங்கிள் ரொம்ப நல்லவரு. சின்ன வயசுல நீ காணாம போயிட்ட. அங்கிள் தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? நானே அதை மறந்துட்டேன், நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. கண்ணா, இந்த காலனியே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஃபேமிலில சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக கோவப்பட்டா நல்லா இருக்குமா? அப்புறம் நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? இப்பதான் எனக்கும் புத்தி வந்தது. ஒரு சின்ன பார்க்கிங்காக என் அண்ணன் கிட்டே நான் சண்டை போட்டுட்டேன். செக்ரட்டரி சார் சொல்லுங்க கோலுப்பா, நீங்க என்னுடைய தம்பி மாதிரி சொல்லுங்க. அண்ணா, அண்ணாவா? வேற என்னவா? நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணும் அண்ணா. மன்னிக்கிறனோட மன்னிப்பு கேட்கிறவன் தான் அப்பா பெரிய மனுஷன். நாங்க அண்ணன் தம்பி மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க, பார்க்கலாம். சண்டை போட்டுக்கிட்டவங்க தானே திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முயற்சி பண்ணணும். அப்படின்னா இதெல்லாம் உன்னோட டிராமாவா? ஆக்சுவலி இந்த டிட்டு பிரச்சனையில ஓட்டாதவன், அம்மா அப்பா பேச்ச